போய் வச்சதுக்கான நோக்கங்கள், அவன் மீது உள்ள கிருபைகளை காண்பித்த தேவன் இன்றைக்கு பாருங்க, தேவன் யாரோட பேசிக் கொண்டிருக்கிறார். இது மூலம் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையும் வெளிப்பட்டு வந்திருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரதர் நல்லா பாருங்க, அவனை வளர்த்து கொண்டு போகிற வரைக்கும் அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த வசனத்தை இன்னொருக்க படிங்க சிஸ்டர். போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும். ஆமா, செலக்ஷன் ஆகி அவனுக்கு செலக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு டெஸ்ட் வேற நடக்குது. நல்லா கவனமாய் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபையா வேலை கொடுத்துட்டாரு. வேலை கொடுக்கும்போது இன்னொரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அவனுக்கு ஒரு டெஸ்ட் நடந்தது போல. என்ன நடந்துமா? உன்னுடைய கம்பெனியில் 3 வருஷம் ட்ரைனிங்கோ 10 நாள் ட்ரைனிங்கோ உன்னை ஆன்சைட்டு அனுப்ப போறாராம். கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. பிரதர் 50 பேர் என்னுடைய ட்ரைனிங்ல, ஆண்டவர் யாரோட பேசுறார்? 50 பேர் என்னுடைய ட்ரெயின்ல பிரதர். இந்த 50 பேர்த்த தாண்டி நான் போவனா போக மாட்டேன்னு விளங்கவே இல்லை. 50 பேரும் பயங்கரமான ஆளா இருக்கிறான். 50 பேர்ல 5 பேர் தான் நான் செலக்ட் பண்றேன் இந்த ட்ரைனிங்க்கு. இல்ல ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறான். 50 பேர் அந்த இன்டர்ன்ஷிப்ல வர்றான். 5 பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க பிரதர். அந்த 5 பேர்த்துல தேவனுடைய கிருபை என் மீது இருந்தது. கைகளை தட்டி இயேசு மகிமைப்படுத்து. ஆன்சைட்டுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதா? ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலையே படாத. 50 பேர் இல்ல 500 பேர் இருந்தாலும் உன்னை அங்க கொண்டு போய் இன்டர்ன்ஷிப்ல அந்த 50 பேத்துக்கு மேல உன்னை உயர்த்துவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதுனால, தேவ கிருபை உன் மீது இருக்கிறதுனால நீ கவலைப்படாம என்ன செய்ய? இந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய். அவனை தயார்படுத்தினார். என்ன செஞ்சாரு? பக்கத்துல கையப்படி உன்னை தயார்படுத்துறாராம். 3 வருஷமா தயார்படுத்துறாராம். 10 நாளா தயார்படுத்துறாராம். தயார்படுத்தி 50 பேர்த்துலயும் நீ தான் போக போறியான். அதனால நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே செய்தியை கேளுன்னு சொல்றாரு.